சியருள் வீரையா வீரேசுவே மறைமாமணியே வீரையா சியருள் வீரையா குறையாவும் போக்கி கரையாவும் நீட்டி குறையாவும் போக்கி பாவ கரையாவும் நீட்டி பொதுவாழ்வு அளித்தீரையா என்னை பொதுவாழ்வு அளித்தீரையா பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே ஓம் ரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா புது ஜீவன் தரும் தேவனே ஓம் ரத்தத்தால் என்னை கழுவும் ஐயா புது ஜீவன் தரும் தேவனே மனமாற செய்து நான் குணம் யாவும் தந்து மனமாற செய்து நான் குணம் யாவும் தந்து மறுரூபமாக்கும் ஐயா என்னை மறுரூபமாக்கும் ஐயா பாவ பரிகாரியே பாவ பரிகாரியே ஆமாண்டவரே கத்தாவே என் வாழ்க்கையில பரிகாரியார் வந்தீர் கத்தாவே தேவனே இந்த நாளிலும் கூட கத்தாவே இந்த ஆராதனைக்காக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக இந்த ஆராதனைக்கு என்னை பரிசுத்த பண்ணும்படியாக எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் கத்தா இதோ ரத்தத்தின் கீழே வந்திருக்கிறோம் கத்தா ஒரே ஒன்றை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவர் ஒரே கத்தா எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை ஆண்டவர் ரத்தத்தினாலே நீர் மீட்டுக் கொண்டீர் கத்தா ஒரே பாவிகளா இருந்த எங்களை மனவாட்டி என்று கத்தாவி நீர் அழைத்தீர் கத்தா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் கத்தா நன்றி ஆண்டவரே நன்றி. இந்த மாலை வேளையிலும் கூட தேவன் தாமே தொடக்கம் முதல் முடிவரை நம்மளை நடத்தும்படியாக இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமத்து மகிமையா இருக்கும்படியாக இந்த ஆராதனைக்காக ஜெபிக்க முடியாது சகோதரர் மார்க் கேட்கிறேன். முன்பாக வந்து ஜெபிக்க முடியாது கேட்கிறேன். மகா கிருபை மிருக்கம் இருந்த எங்கள் தேவாதி தேவனே ராட்சஸ் ராஜாவே கதாதி கத்தை சர்வல நேற்று மீண்டும் 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 ஆளாதவரே இந்த அருமையான ஒரு சாயங்கால வெளிச்சத்தை கத்தாவே குளிர்ச்சியாக ஒரு எளிமையான மக்களை பார்க்கும் சுவாதி தந்தி இளவில் மறைந்திருக்கும் தேவன் இந்திய திருத்தி எங்கள் மத்தியில் இருப்பதற்காக கோடி நன்றிகள் செலுத்துகிறோம் கத்தாவே இந்த சிறிய சபையிலும் கத்தாவே அநேக சபையில் நாங்கள் போயிருக்கும் கத்தாவே ஆனால் இந்த சபை கத்தாவே நீர் இங்கு ஜீவிப்பதற்காக கத்தாவே உம்முடைய ஆட்டு மந்தைகள் கத்தாவே இன்னும் அநேக ஆத்துமாக்கள் தேவைப்படும் கத்தாவே அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீ கொண்டு வந்து சேர்த்து சரியான ஒரு பாஸ்ட் கத்தாவே பாஸ்ட் மூலியமாக எவ்வளவு பால் மூலியமாக எவ்வளவு ஆத்துமாக்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டுமோ அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நீ அறிந்திருக்க கத்தாவே அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து கத்தாவே கத்தாவே இயேசு நாமத்தினாலே அப்போ 2:38 படி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள உம்முடைய கிருபை தேவை கத்தாவே உம்முடைய வார்த்தையாண்டு இந்த சிறிய கிராமத்திலே பரவி கத்தாவே அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்ளும் உங்களுடைய தயவு இறக்கம் கத்தாவே வேண்டும் கத்தாவே அதே போல கத்தாவே பாஸ்டர் மனோவா அவர்களையும் வந்திருக்காங்க அது இல்லாமல் பாஸ்டர் எழில் கத்தாவே 2 பேரும் உங்களுடைய கிருபினாலும் இருக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் கத்தாவே நாங்கள் இவ்வளவு தூரம் வருவதற்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டு வந்தோம் கத்தாவே ராஜா இங்கே வந்து உங்களுடைய பிரசங்கமானது கத்தாவே இறங்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கத்தாவே பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என் தேவன் அபிஷேகமானது இறங்கி கத்தாவே எளிய மக்களுக்கு எந்த வார்த்தை தேவையோ உமக்கு தெரியும் கத்தாவே அந்த வார்த்தையை தந்து நாங்கள் பிரயோஜனமாக ஜீவிக்க
ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. பிரஜா உங்களுடைய தயவு இறக்கம் எங்களோடு இருந்து பாதுகாத்து மருந்து கேட்கிறோம். வெளியேறப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்திற்கு ஜீவன பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை கூட பாடி ஹல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் பாடலை கூட பாடும். 29வது பாடல் எனக்கு பிறந்த பாடல் ஹல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். என் கூட பாடுங்க. அதில் சில சரணங்கள் எல்லாமே பாடுறோம், சில சரணங்கள் நம்ம பாடுவோம் நேரம் இல்லாத காரணத்தினால். ஹல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். எங்களுள்ள தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். 4 பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தேனே துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் கூறியங்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் இயக்குவ துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷர்மாய் பாடின தான் ஒவ்வொரு நேரம் ஆசிரிப்பார். அதே புத்தகத்திலே 637வது பாடல் பாடுவோம்.
காரணத்திற்கு திறந்து பாடல் எண்ணிலே தகுதி ஒன்றுமில்லை. 637 பாருங்க. சரி, என்னிலே தகுதி என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்ணே. குழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்ணே. மனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. மனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினான் என் நீதியழுக்கான தந்தையே. பாவியில் பிரதான பாவினான் என் நீதியழுக்கான தந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், என்னை நீக்கிட்டார் அளவில்லாத கிருபையார். கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், என்னை நீக்கிட்டார் அளவில்லாத கிருபையார். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? நடப்பதெல்லாம் உண்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? ஆகும் நீ சொல்வது என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. ஆகும் நீ சொல்ல என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாடுவோம். பாவியில் பிரதான பாவினான் என் நீதியழுக்கான தந்தையே. பாவியில் பிரதான பாவினான் என் நீதியழுக்கான தந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். கழுவிட்டார் தூயத்தம் ரத்தத்தார், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு தகுதியில்லாத தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் நம்மளை முன்குறித்தார். அல்லேலூயா, நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா. பாடி நம்ம ஒவ்வொரு தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. நம் வார்த்தைக்காக கூட எழுந்து நிற்போம். நம்மளே நேரம் காரணம் வார்த்தை கூட
நம்ம ஒளிவது பாடலை பாட போகிறோம். பாடலை கூட நம்ம முன்பாக நிற்போம். கண்கள் மூடு. All things are possible. Only யாவும் கைகூடிடும் நாம் வேண்டுவே நாம் வேண்டுவே நாம் வேண்டுவே யாவும் கைகூடிடும் நாம் வேண்டுவே. Praise Lord. Hallelujah. Praise Lord. நிச்சயமாகவே நாம் நம்புவதற்கும் தொழுது கொள்வதற்கும் பாத்திரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய அவர் ஒருவர் மாத்திரமே. Praise Lord. நம் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Praise Lord. தேவன் தாமே இந்த மாலை வேளையிலும் கூட தராபோச்சன ஆராதனை அனுசரிக்கும்படியாய் சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறதான நம் சகோதர சிநேகிதத்தோடு கூட ஒன்றிணைந்து தராபோச்சன ஆராதனை அனுசரிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் லார்ட். நிச்சயமாகவே நம்ம இங்கே வந்திருக்கிற நோக்கம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அல்ல. பிரைஸ் லார்ட். நாம் கேள்விப்பட்டதை நாம் செய்வதற்காக அல்ல. நாம் வாக்கு பண்ணின தேவன், மாதிரியை காண்பித்த தேவன், அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படியாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு சிறு கூட்டமாய் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த சிறு கூட்டத்தில் தேவன் நாம மகிமைப்படணும். அதோடு நாம் ஆவிக்குரிய ஆகாரத்திலே குறைவில்லாதபடி நாம் வாஞ்சியோடு கூட தேவன் தாமே ஆவிக்குரிய ஆகாரத்தை அதிகமாய் நமக்கு தர வேண்டுமாய் கூட நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. பிரைஸ் லார்ட். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற வேளையிலே சென்னையிலிருந்து, சென்னை பல்லாவரத்திலிருந்து வந்திருக்கிறதான கிறிஸ்துவின் மணவாட்டியின் சபை பாஸ்டர் எழில் டேனியல் சகோதரி கூட நாம் வார்த்தைக்கென்று நாம் முன்பாக அழைப்போம். பிரைஸ் லார்ட். வாங்க புதர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனையில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் யாவரும் உட்கார்வோம். கையில் பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாளின் பொருளுக்காக கூட வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 14வது அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 14வது அதிகாரம், 11வது அதிகாரம், 11th chapter, 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம். ஏசாயா 53 எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். 53ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அந்த அதிகாரத்தில் 10 வசனம் படிக்கணும். நம்ம அதில் ஒரு 3, 4 வசனங்களை கூட நாம் வாசிப்போம். ஒன்றிலிருந்து, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாமெல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் செய்தி நோடாக பார்க்கும்போது வாசிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். சகோதர சகோதரி, கிருபை நிறைந்த இரட்சகரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த இரவின் பொழுதுக்காக நன்றி. இந்த சாயங்கால வேளையின் வெளிச்சத்திலே ஆண்டவரே, இந்த இரவிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறதான ஆண்டவரே, இந்த சமயத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை நீத்தாமை அளிக்கும்படியாய், வார்த்தையின் வியாக்கியானி நீர் இறங்கி வந்து எங்களோடு பேசும்படியாக கூட நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக வெளிப்பட்ட தேவன் இந்த நாளே அதை நாங்கள் மீண்டும் தியானிக்கும் போது, அந்த பொருளை நாங்கள் ஆண்டவரே விவாதிக்கும் போது, அதை நாங்கள் ஆண்டவரே எடுத்து நாங்கள் அப்படியாக பேசும்போது, அதே பசுத்தாவினர் இறங்கி ஆண்டவரே அந்த வார்த்தையோடு அபிஷேகத்தையும் ஆவியும் நீர் கூட்டும்படியாக, அது வல்லமையோடு அது கடந்து ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே அது ஆணி போல பாயும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் பாவங்களை நாங்கள் சுத்தம் செய்து எங்கள் அசுசங்களை நாங்கள் விட்டறிந்த ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசங்களை ஆண்டவரே முற்றிலுமாக ஒழித்து இந்த சமூகத்திலே பரிசுத்தராய் இந்த பலிபீடத்திற்கு கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விஷயம் எங்கள் மீது நீர் அசைவாடும்படியா, இதோ இந்த ராபோஜனத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கத்தக்கதாக நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள ஆண்டவரே ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவனே உம்மோடு உரையாடத்தக்கதான, உம்மோடு பேசத்தக்கதான இந்த அருமையான ராபோஜனத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் பண்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே வார்த்தையினூடாக நீத்தாமே எங்களை சரி செய்யும்படியா ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைப்படும்படியா, இதோ இந்த அருமையான ஆண்டவரே இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஃபைனல் வாய்ஸ் ஸ்தாபனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அது பாஸ்டர் பாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான சபையாருக்காக, இந்த ஒவ்வொரு ஆடுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய மகத்தான உத்தமுள்ள மனவாட்டிகளாக ஜீவிக்க ஆண்டவரே, நீர் ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த சிறு கிராமத்தில் ஆண்டவரே ஒரு ஒதுக்குப்புறமாக சிறு மந்தைய ஆண்டவரே, இந்த சிறு ஆண்டவரே சனக்கூட்டத்திற்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்கிறோம். இதோ இன்னுமா நீ பயன்படுத்தும்படியா, இந்த பகுதி ரட்சிக்கப்படும்படியா, இந்த பகுதியில் மீட்கப்படக்கூடிய ஆண்டவரே ஆத்மாக்களை நீ கொண்டு வந்து சேர்க்கும்படியா, வித்துக்களை நீத்தாமை சேர்க்கும்படியா கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த மந்தையும் இந்த மந்தன் மேய்ப்பை நீர் ஆஸ்வதிங்க. கர்த்தாவே, இங்க வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சமூகத்தில் ஆண்டவரே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மகத்தான ரட்சகராய் ஜெயமுடகத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாங்கள் பிரைஸ் அண்ட் யாவருக்கும் சொல்லுறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. தர்மையான ராபோஜன நாளில் கூட உங்களை சந்திக்க முடியாத தேவன் கிருபை பாராட்டினார். பல மாதங்களாக இங்கே வர முடியல. அல்லேலூயா. அநேக சூழ்நிலை மத்தியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். இந்த நாளில் மீண்டுமா உங்கள் மத்தியில் சிறு வார்த்தை கொண்டு வரும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். அதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதரி கூட நான் இந்த நாட்டில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு நாம ராபோஜனம் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ராபோஜனம் என்றால் என்ன? அல்லேலூயா. தேவனோடு, ஆமென், தேவனோடு சரியாய் நிற்கிறதான ஒரு மனிதன், அவரோடு உறவாடும்படியாய் அவரோடு சேர்ந்து இந்த வார்த்தையை பயணிக்கும்படியான ஒரு நிபந்தனையை அல்லது எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு மாதிரியை நாம் செய்யும்படியா இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதிரி பரிசுத்தவானாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. அல்லேலூயா. என்ன மாதிரி இது அப்படின்னா, தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. மகத்தான பரலோகத்தின் தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவமானது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ நினைவு கூறும்படியாய், அல்லேலூயா, நீ அதை மீண்டுமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து உன்னை நீயே பரிசுத்தமாக்கி கொள்ளும்படியாய், உன்னை நீயே வார்த்தையினூடாக சரி செய்து கொள்ளும்படியான ஒரு சிறு காரியம். அல்லேலூயா. பாருங்க, இதை நம்ம வார்த்தையினூடாக நாம் கடந்து போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அருமையான விசுவாச பட்டியல். அல்லேலூயா. இந்த விசுவாச பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்துல அதுல முழுக்க என்ன பேசுறாருன்னா விசுவாசத்தை குறித்து பேசுறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. விசுவாசம் இங்க அடிப்படையான ஒன்றா இருக்குது. பாருங்க, faith is given by revelation. விசுவாசம் வெளிப்பாட்டினாலே உனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. வெளிப்பாடு இல்லாம உனக்குள்ள விசுவாசம் வராது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே எஸ் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். காயினுடைய பலியிலும் அவன் மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் அப்பேற்பட்ட மகத்தான பலியை செலுத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தானே வாசித்தீங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். விசுவாசத்தினாலே எஸ் மோசே தான் பெரியவனான 12ஆம் அதிகாரம் சிஸ்டர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கு ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பாருங்க, அன்னைக்கு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கு ஆபேலுடைய இரத்தம் பேசினது போல இன்னைக்கு அந்த பரிசுத்தமான இரத்தமானது நன்மைகளை பேசும்படியான ஒரு இரத்தம் இன்னைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இதை நாம் எப்படி இதோட நான் பொருத்தி காட்ட போறேன். ஒரு சின்ன நேரத்துல நாம் இதை குறித்து நாம் அப்படியாக தியானிப்போம். ஆபேல் ஒரு மேன்மையான பலியை தேவனிடத்தில் செலுத்தினார். அல்லேலூயா. தேவனிடத்துல சேர்கிறவர் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. அவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறார் என்பதை இன்வென்ட் பண்ண நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நீயும் தேவனும் மட்டும்தான் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்காது. வேற யாராலையும் அங்க உள்ளே நுழைய முடியாது. நீயும் தேவனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அது எதுனா இந்த இடம் தான். இங்க யாரும் உன் பாஸ்ட் எடுத்துன்னு போய் உன்னை சரி செய்து உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. உன் கூட இருக்கிற யார், உன்னோட பெரியவர்கள், உன்னோட பெற்றோர்கள் அல்லது உன்னோட தம்பி அண்ணன், யாருமே இது வந்து என்ன பண்ண முடியாது. தேவனோடு சரி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உனக்கு தர முடியாது. நீயும் தேவனும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சமயம். பாருங்க, தேவனோடு நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் நிற்க வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ள நாம் வருகிறோம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் மனுஷனோடு அங்கே என்ன பண்ணாருன்னா ஒரு பிரிவினையை அங்கே உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம். ரெண்டுல இருந்து வாசிங்க, 1லிருந்து வாசிங்க. ஆதாம் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுவானான். பாருங்க, 2 சந்ததி இங்க உற்பத்தி ஆகுது. இது எல்லாருமே நீங்க கேட்டிருப்பீங்க. இது ஒரு அடிப்படையான காரியம் தான். அல்லேலூயா. இது அடிப்படையான ஒரு காரியம் தான். நீங்க ஏற்கனவே ஒரு கேட்ட சத்தியமா கூட இருக்கலாம். இருந்தாலும் மீண்டும் கேளுங்க. நாம் சரி செய்யக்கூடிய ஒரு காரியம் இதுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, 2 பேரு இங்க வராங்க. தேவன் இங்க விசுவாசத்தை கொண்டு, மனிதன் மூலமாக விசுவாசத்தை கொண்டு வரும்படியான ஒரு காரியம் இங்க இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, ஆபேல் இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு முதலாவது விசுவாசம். அந்த வசனத்துல எபிரேயர் 11 நீங்க வாசிச்சிருப்பீங்க. பூமியில முதல்ல உருவாக்கப்பட்ட மனிதன் யாரு? ஆதாமும் ஏவாளும். ஆனா அந்த எபிரேயர்ல பவுல் எழுதும் போது எப்படி எழுதுறாரு? விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு தொடங்குவாரு. திரும்பி வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஆதாம் தான் உருவாக்கப்பட்டான். மேல ஃபர்ஸ்ட் வசனம் விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும். 2வது வசனம் அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே முன்னோர்கள் பொதுவாயிடுச்சு. யார் அங்க மிஸ் ஆயிட்டா? முதலாவது உருவாக்கப்பட்ட மனுஷன் அங்க மிஸ் ஆயிட்டான். யார்ல இருந்து தொடங்குது? ஆபேல்ல இருந்து தொடங்குது. விசுவாசம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்தியா? அல்லேலூயா. பாருங்க, ஆபேல்ல இருந்து தொடங்குது. விசுவாச பட்டியல்ல ஆதாம் ஏவாள் கூட கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, இங்க தேவன் முதலாவது வேதத்துல அருமையான ஒரு வெளிப்பாடு வைக்கிறாரு. அருமையான ஒரு வெளிப்படுத்தல் என்னன்னா, தேவன் அந்த தோட்டத்துல விசுவாசத்துக்கான ஒரு நபரை இங்க வைத்தாரு. அது யாருன்னா ஆபேல். அல்லேலூயா. பாருங்க, இது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு தேவன் எப்படியாக ஒரு மனிதனோடு இடைப்படுகிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டு ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்குது. ஆபேல் தேவன் என்ன பண்ணான்னா விசுவாசித்தான். ஆமென். 3வது வசனம் 4ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்காக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையூற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பாருங்க, தேவன் 2 பேரை அங்க வைக்கிறாரு. காயின், ஆபேல். காயின் ஒன்றை கொண்டு வந்தான், ஆபேல் ஒன்றை கொண்டு வந்தான். உங்களுக்கு தெரியும் காயினோட பிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆபேலோட பிறப்பு என்னன்னு தெரியும். 2 பேரும் ஒரே வயிற்றுல பிறக்கிறாங்க. ஆனா 2 பேரும் ஒரே விதமான வித்துக்கள் அல்ல. இதை நான் எலாபரேட்டா பேச விரும்பல. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் தானே? அதை நான் எலாபரேட்டா பேச விரும்பல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அங்க பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியானாள். 1ஆம் வசனம். காயினை பெற்றாள். பெற்றுட்டாளா? பெற போறான். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவனுடைய சகோதரனாகிய ஆபேலும் பெற்றாள். முதலாவது ஒருத்தர கர்ப்பம் தரித்தா, மீண்டும் என்ன பண்றா? இன்னும் ஒரு கர்ப்பம் தரிக்கிறா. 2ம் ஒரே இடத்துல இருந்து வெளியில வருது. அல்லேலூயா. 2 விதமான காரியம் வெளியில வருது. இதோட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு உங்க பாஸ்டர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் இங்க 2 பேரை வெளியில கொண்டு வரும்போது, தேவன் காயினை அங்கே கொண்டு வரும்போது, காயின் ஒரு ஆராதனை செய்யும்படியாய் அவன் தெரிந்து கொண்டான். ஆபேலும் ஆராதனை செய்யறான். 2 பேருமே எப்படி சொல்லலாம்னா இப்போ கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. 2 விதமான ஆராதனை அங்க செய்யப்படுது. இப்போ ஒரு ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறார், ஒரு ஆராதனையை தேவன் நிராகரிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஈவ் ஏவாளும் 2 பேரும் பாவத்துல விழுந்த பிறகு தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சிடுறாங்க. தேவன் அவர்களுக்கான ஒரு அட்டோன்மெண்ட்டை கொடுக்கிறாரு, ஒரு பாவ நிவார்த்தியை செய்யறாரு. என்ன செஞ்சாரு? ஒரு ஆடை அடிச்சு
அவர்களுக்காக அங்க என்ன பண்ணாரு? பாவத்திரையை ஒன்று கொடுத்தாரு. ஆட்டு திரையை கொடுத்து அவர்களை மூடினார். அல்லேலூயா. இதோட அங்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர்களை தேவனுடைய தோட்டத்திலிருந்து வெளியில் அம்சார். பிரதர். அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய வேதத்துல ஒரு அருமையான விஷயம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாருங்க, வேதத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி ரத்தத்தினாலே எல்லாமே என்னவா பண்ணுது? சுத்திகரிக்கப்படுது. முடிங்க அந்த வசனத்தை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மன்னிப்பானது தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அடிப்படை. ஏன்னா ரத்தத்தின் மூலமாக உள்ளே பாவம் வந்தது. அதனால ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? உனக்கு பாவ நிவர்த்தியை செய்ய வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது இந்த ரத்தம் அங்கே ஒரு எவிடன்ஸாக, ஒரு அடையாளமாக அங்க கொடுக்கப்படுது. ரத்தத்தில் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை அங்கே கொடுக்கும்போது தான் ஏற்கனவே அழிக்கப்பட்ட ஜீவனுக்கு மருத்துவமாக இங்கே ஒன்று கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஏன் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா ஜீவனை கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவன் அங்கே கொடுக்கப்பட்டது, இழக்கப்பட்டது. அதனாலே ஜீவன் அங்க கொடுக்கப்பட வேண்டியதா இருக்குது. பாருங்க, அங்கே ஜீவன் கொடுக்கப்படும் போது தான் ரத்தத்தின் மூலமாக பாவ நிவர்த்தியை அங்கே உண்டாகும். ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். பாருங்க, இங்க ஆபேல் விசுவாசத்தினாலே ஒரு மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். இவன் செலுத்தின பலி அவனுக்கு அது என்னவா இருந்ததா? வாசிங்க திரும்பி. ஒரே வசனத்தை தான் நான் நின்னுக்கிறேன். 4ஆம் வசனம், எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் செலுத்தின பலியினாலே அவன் நீதிமான் என்று என்ன பண்ணானா? சாட்சி பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, யார் மூலமா சாட்சி பெற்றான்? தேவன் மூலமா சாட்சி பெற்றான். என்னன்னு சாட்சி பெற்றான்? நீதிமான் என்று. இன்னைக்கும் உனக்கு ஒரு பலி இருக்குது. அந்த பலியை நீ ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பலி உன்னை என்ன பண்ணனா? நீதிமானா. அல்லேலூயா. இன்னைக்கு பலின்னு சொன்ன உடனே நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்க? மாற்று மதத்தினர் ஆடை வெட்டுறாங்க, கோழியை வெட்டுறாங்க, புறாவை வெட்டுறாங்க, ஏதோ ஒரு ரத்தம் சிந்துதலை பண்றாங்க. திருவிழா நடத்தும் போது ஒரு பெரிய ஆடை வெட்டுவாங்க. ஏன்? பூமியில ரத்தம் சிந்தணும். இந்த பூமியில பாவம் இருக்குது. அந்த பாவத்துக்கு நிவர்த்தியாக ரத்தம் சிந்தும் போது அது என்ன பண்ணுது? ஜீவன் மூலமாக அந்த பாவம் நிவர்த்தியாகன்றத வழியா நம்பின்னு இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு ஒட்டுமொத்தமான பாவ நிவர்த்தியை ஒருத்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. மாம்ச பிரகாரமான மாம்சத்தின் ரத்தமோ, மிருகத்தின் ரத்தமோ, அல்லது ஜீவ ஜந்துக்களின் ரத்தமோ இங்க எந்த ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்யல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னையே பலியாக சிந்தி தன்னுடைய ரத்தத்தை பூமிக்கு தந்தார். மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய ஒரு மிருக ஜீவனாலேயோ அல்லது ஒரு ஜீவ ஜந்துக்களாலேயோ முடியல. அங்கே ஒரு மனிதன் தேவைப்பட்டதா இருந்தது. இந்த மனிதன் என்னவா இருக்கணும்னா பழுதற்ற மனிதனா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்படும் போது மாத்திரமே அந்த பாவத்திற்கான பதிலீடாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆபேல் அதை சரியாக அறிந்திருந்தான். அதைத்தான் நான் கொஞ்ச நேரம் பேசி நான் பாசிக்கிட்ட கொடுத்துறேன். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவனை நீதிமான் என்று சொன்னார். அல்லேலூயா. அவனுடைய நீதி என்ன? அவனுடைய நீதி ஒன்றும் இல்லை. ஆமென். அவன் நீதிமானா? தேவன் அவனை நீதிமான் ஆக்கினார். எப்படி நீதிமான் ஆக்கினார்? பாருங்க, தேவன் அவனுக்கு எப்படி அந்த நீதியை கொடுத்தினார்னா விசுவாசத்தினாலே. பை ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. விசுவாசம் என்ற ஒரு மகத்தான ஒன்றின் மூலமாக அவன் தேவன் தன்னை நீதிமானாக ஆக்கும்படியாய் தன்னை அங்க அர்ப்பணித்தான். அல்லேலூயா. பாருங்க, எப்படி ஒரு மனிதன் தனக்கு தானே நான் ஃபெய்த், நான் எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, நான் நீதிமான்னு சொல்ல முடியாது. நீ அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடன்ஸை நீ அங்க என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. நீ சொல்லுவியா நான் நீதிமான், நான் உண்மையான ரைச்சஸான மேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா? கிடையாது.
நான் சரியா உத்தமமா வாழக்கூடியனா யாரும் கிடையாது. இந்த பூமியில உத்தமமா வாழ ஒரே மனிதன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் மாத்திரமே நீதிமானா இருந்தார். பாருங்க, இன்னைக்கு அந்த மகத்தான நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இன்னைக்கு நீதிமான் நீ உன்னை சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் இருதயமே உன்னை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தும். நீ இவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ற, வெளில போயிட்டு இவ்வளோ காரியங்களை செய்யற, தவறான விஷயங்களை பார்க்கிற, உன்னோட ஒவ்வொரு செய்கையுமே தவறா இருக்குது. நீ எப்படி நீதிமானா மாற முடியும்? நீ பேசும்போது தவறு செய்யற, நீ பார்க்கும்போது தவறு செய்யற, ஒருத்தரோட போன்ல பேசும்போது, அல்லேலூயா, உன் நடக்கை தவறா இருக்குது, உன் வாழ்க்கை தவறா இருக்குது, எல்லாத்திலுமே நீ தவறா இருக்கு. உன் இருதயமே உன்னை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, ஆனால் இங்க ஆபேல் அவனை நீதிமானாக தேவன் கண்டார். தேவன் நீதிமானாக ஒரு மனிதனை மாற்றுகிறார் என்பதன் மீது முதலாவது நாம் விசுவாசம் வைக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. என்னத்தை அவன் விசுவாசித்தான் பாருங்க. அவன் இதுவரைக்கும் அவன் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. ரெண்டு பேரும் தேவனுக்கு ஆராதனை செலுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செலுத்தும்படியாக வந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலே துவக்கத்திலே ரெண்டு பிள்ளைகள் தேவனுக்காக ஆராதனை செலுத்தும்படியாய் வரும்போது, இங்க ஆராதனை என்று சொல்லும் போது ஆபேல் காயின் இரண்டு பிள்ளைகளும் தாங்கள் மரிக்க போகும் மானிடர்கள் என்பதை அறிந்து கொண்டு மரித்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொண்டு சொல்ல அவளுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஒரு மெழுகுவர்த்தியை போல எரிந்து தன் வாழ்க்கை முடிகிறது என்பதை அறிந்தவர்களா இருந்தாங்களாம். நாங்கள் மண்ணுக்குள்ள போறோம் என்பதை அறிந்தவர்களா இருந்தாங்களாம். மீண்டுமாக நாங்கள் திரும்பி பூமிக்கு செல்ல போகிறோம் என்பதை அறிந்தவர்களாக இருவரும் ஆராதனை செய்து கொண்டு வந்தார். பாருங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் சிறு கருத்து இருந்தது, தேவனுக்காக ஒரு ஆராதனை செய்யணும். இன்னைக்கும் நம்ம அதுக்குதான் வந்திருக்கோம். எல்லா இடத்துலயும் ஆராதனை நடக்குது சகோதரனே. இதை விட பெரிய ஆலயங்கள் நடக்குது. அருமையான என்ன பண்ணுவாங்க, அழகா உள்ள சித்தரிச்சு மேல பலிபீடங்கள்லாம் அழகா பண்ணி, அப்புறம் கலர் கலரா பேப்பர்லாம் ஒட்டி ஆராதனை பண்றாங்க. இங்கேயும் ஆராதனை நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லாரும் ஆராதனை செய்யணும். என்ன ஆராதனை? எதற்காக ஆராதனை? தேவனுக்காக உத்தமமாக ஏதோ ஒண்ணு செய்யணும். அந்த ஆலயத்துக்கு போறவன் என்ன பண்றான்? உத்தமத்தோட தான் போறான். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வரணும் உத்தமத்தோட தான் வரீங்க, தேவனுக்கு ஏதோ சிறு ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அன்னைக்கு காயின் ஆபேல் அப்படிதான் ஆராதனை செலுத்தினாங்க. ஆனா ரெண்டு பேரும் அவருடைய ஆராதனையினாலே தாங்கள் யார் என்பதை நிரூபித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஆராதனை செலுத்துறாங்க. ஆராதனை செலுத்தும்படியே வரும்போது ரெண்டு பேரும் சபையை சேர்ந்தவர்களாக வெறுமனே சபையில் சேர்ந்து கொள்றதுனால அவங்க வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது ஒரு நாள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. டெய்லியும் சர்ச்சைக்கு வந்து நான் பாட்டு பாடி ஜோம் பண்ணிட்டு அப்படியே போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் வாழ்க்கை மாற்றப்படாம, உன் ஜீவியம் மாற்றப்படாம நீங்க வரதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் வாழ்க்கை மாற்றப்பட்டால் ஒழிய அப்பொழுதுதான் நீ தேவனை காண முடியும். அல்லேலூயா. இவர்கள் அறிந்தவர்களாய் அது ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று அறிந்தவர்களாய் பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஆவியின் ஒருமையோடு சுத்த இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்தாங்க. சபைக்கு சென்றாங்க, தசமபாக செலுத்தினாங்க, தேவனை ஆராதித்தாங்க, மனப்பூர்வமாக தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்தாங்க. ஆனால் தேவனோ ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினின் ஆராதனையை நிராகரித்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் காயினை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது என்பது ஒரு அநீதான ஒரு காரியமா இருந்தது. அல்லேலூயா. ஏன் அது ஒரு அநீதமான காரியமா இருந்ததுன்னா, அவன் எல்லாவற்றையும் சரியாய் செஞ்சான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? சரியாய் செய்தான். அருமையான பலிபீடம், இதை நான் பத்தி பேசல, நான் பொதுவா பேசுறேன். அருமையான பலிபீடம், அருமையான ராபோஜன பந்தி, அருமையான சார்ஜ், அருமையான மக்கள், எல்லாம் உண்மைதான், சரிதான். ஆனாலும் அவனுடைய ஆராதனையில் ஒரு குறை இருந்துச்சு. அல்லேலூயா. இங்க ஒன்றுமே இல்ல, அழகான ஒரு காரியம் கிடையாது, அழகான ஒரு இடம் கிடையாது, அழகான மக்கள் கிடையாது. ஆனா இங்க ஒன்று இருந்தது. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமானது அங்க இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, காயினை நீங்கள் அவன் காயின் ஒன்றும் தேவன் இல்லைன்னு சொல்லல.
தேவனை விசுவாசிகளும் சொல்லல. அல்லேலூயா. காயின் உண்மையில என்னவா இருந்தானா ஒரு விசுவாசியா இருந்தான். அல்லேலூயா. காயின் ஒரு விசுவாசியா இருந்தான், விசுவாசியாக தேவனிடத்துல வந்தான். அவன் ஆராதனை செய்தது எதற்காகனா தேவனிடத்தில் தயையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தான். எப்படியாவது தேவனுடைய சமூகத்துல தயை பெற்றுக்கொண்டு அவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் வந்தான். அல்லேலூயா. அருமையான ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஆராதிக்கும் ஸ்தலத்தை அவன் உண்டாக்கினான். அது மாத்திரமல்ல, காயினின் காணிக்கை கொண்டு வந்தான், பலியை உண்டாக்கினான், எல்லாமே செய்தான், ஆராதனை செய்து தேவனை தொழுது கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு போல அவன் அன்னைக்கு அதே காரியங்களை செய்தான். தினமும் அந்த ஆராதனைக்காக தன்னை அர்ப்பணித்து அதை செய்து கொண்டான். ஆனால் அவனுடைய பலிகளை தேவன் அங்கீகரிக்காமல் அவனை இழக்கப்பட்டவனாக தேவன் அவனை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆனால் அங்கே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இந்த ஆபேலுடைய காணிக்கையும் காயினுடைய காணிக்கையுடைய தொழுகைக்குன்னு அல்லது ஆராதனைக்குரிய வித்தியாசம் எதுவா இருந்தது? அல்லேலூயா. தொழுகையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது, அவருடைய ஆராதனையில் ஒரு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே மாதிரியான ஆராதனை நாம் செய்வதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முறைமைகள் நம்ம பொதுவா பேசணும்னா ஆராதனை முறைமைகள் சொல்லும் போது பலவிதமான ஆராதனை முறைமைகள் வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு 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 பாடலை அல்லது ஒரு ஜெபத்தை மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. முதல்ல ஒரு ஜெபம் மனப்பாடமா ஒப்பிப்பாங்க, கடைசியில ஒரு வசனம் ஒரு மனப்பாடமா ஒப்பிப்பாங்க, நடுவில் பழைய முறைகள் எல்லாம் இருக்கும். நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் எல்லாம் பத்தி பேசலைங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத போனதுக்கு எது காரணமா இருந்தது? தேவன் பாருங்க, காயின் கவனிங்க, காயின் வேண்டுமென்றே நடந்து சென்று நிலத்துடைய கனியை அவனுடைய கைகளின் பிரயாசத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பான் என்று அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேணும்னே போய் ஆண்டவருக்காக செய்யணும். அவன் முழு இருதயத்தோடு செய்தான். அல்லேலூயா. அவனுடைய எண்ணத்துல தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் உஷாராதை செய்தான். காயின் தான் சரியானதை செய்து கொண்டேன் என்று நினைத்து கொண்டு முழு இருதயத்தோடு அதை செய்தான். அல்லேலூயா. அவனே ஒரு முடிவை செய்து கொண்டான், தேவனிடத்துல தயை பெற்றுக்கொள்ள இதுதான் வழிமுறை என்று அவன் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஜீவனை மீண்டும் மறுபடியும் கண்டெடுக்க முயற்சி கொண்டிருந்தான். ரெண்டு பேரும் முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. ஒருத்தன் விசுவாசத்தினாலே பாருங்க, ஒருத்தன் விசுவாசத்தினாலே அதை கண்டுகொள்ள முயற்சி செய்தான். ஒருத்தன் வெறுமனே என்ன பண்ணான், தேவனுக்கு அருமையான காரியங்களை கொண்டு வைத்து அவன் அந்த தயவை பெற்றுக்கொள்ள முடியாத முயற்சி செய்தான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பாருங்க, இந்த தோட்டத்துக்குள்ளே இவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதே நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, ஜீவ விருட்சத்தை காவல் செய்யும்படியாக காவல் செய்து கொண்டிருந்த கேருபீன்களை அவர் என்ன பண்ணாரு, இடத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கும் இந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ எங்க வர வேண்டியதா இருக்கு? வெஸ்டுக்கு வர வேண்டியதா இருக்கு, மேற்குக்கு வர வேண்டியதா இருக்கு. பாருங்க, சாயங்கால நேரத்துல அதற்கு நாம் வர வேண்டியதா இருக்கு. அவர்கள் மீண்டும் மறுபடியும் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு ஜீவ விருட்சத்தை அடையும்படியாய் முயற்சி செய்து கொண்டிருந்தான். மனிதன் தன்னுடைய முடிவில் அவனுடைய ஆத்மா எங்கு செல்லும் என்ற காரியமானது நிலையற்றதாக நிச்சயமற்றதாக இருக்கும்போது அவன் கடமைக்காக ஏதோ சென்று கடமைக்காக ஒரு ஆராதனை செலுத்தி கடமைக்காக தேவனை நன்றி கூறுவது என்பது வீணான காரியத்திற்கு சொல்றார். தேவனை உனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளாத மட்டில், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு தேவனை சேவிக்காத மட்டில் நீ செய்யற ஆராதனையோ வீணான ஆராதனை. உன்னை அர்ப்பணிக்காம தேவனிடத்துல பலியிடாம, உன்னை முற்றிலுமாக பலியிடாம நீ ஒரு தேவனுக்கு சிறந்த ஆராதனை செலுத்த முடியாது. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? அவன் அங்கே தொழுது கொள்ள சென்றான். பாருங்க, அவன் என்ன பண்ணான் சொல்றாரு,
அவனுக்குள் ஒரு முக்கியமான ஒரு காரியமானது நிச்சயமற்றதாக இல்ல. ஆபேலுக்குள்ள நிச்சயமற்றதாக இல்லாம நிச்சயமுடைய ஒரு காரியத்தோட அவன் என்ன பண்ணானா ஆராதனை செலுத்தும்படியாக வந்தான். அல்லேலூயா. காயின் தன் முழு இருதயத்தோடு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் கண்ணில் தயவு பெற நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வந்தான். காயின் வந்து தன்னுடைய நிலத்தின் கனிகளை என்ன பண்ணான் வைத்தான். அல்லேலூயா. காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல, காயின் ஒழுங்குமுறையோடு அதை செய்தான். ஆமென். முழங்கால் படிக்கிட்டான், தன் கரங்களை உயர்த்தினான், தன் எல்லா தவறுகளையும் அறிக்கையிட்டான், யெகோவா தேவனை கூப்பிட்டான். யெகோவாவை என்ன பண்ணார்னா வேண்டாம்னு தலையை திருப்பிட்டார். அல்லேலூயா. நோ நோ இங்கிலீஷ்ல எழுதியது யெகோவா வேண்டாம், நோ என்று ஆராதனை வேணான்னு தலையை திருப்பினார். ஆபேலோ வருகிறான். பாருங்க, ஆபேல் வருகிறான். அழகான ஒன்றுமே அங்க இல்ல. அழகான பலிபீடம் கிடையாது, அருமையான பேச்சு, அருமையான சொற்பொழிவுகள் கிடையாது, அருமையான மனிதர் கிடையாது. கரடு முரடான ஒரு விசுவாசத்தோடு கரடு முரடான ஒரு மனிதர் அங்க என்ன பண்றான், ஒரு பலியை செலுத்த வரான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். தேவன் மீது உள்ள அந்த மகத்தான விசுவாசம், விசுவாசம் is given by revelation. என்ன சொல்றானே, விசுவாசம் வெளிப்பாடாக உள்ளது. விசுவாசத்தை நீ வெளிப்பாடாக பெற்றிருக்கிற. அவன் விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பெற்றுக்கொண்டானா மகத்தான ரத்தம் சிந்துதல் என்பதை அவன் புரிந்திருந்தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்புண்டாகாது என்பதை அறிந்தவனா அவன் என்ன பண்ணானா போனா. அவன் ஒரு ஆடு மேய்ப்பவனா இருந்தான். அவன் ஒரு மேய்ப்பு அந்த தொட்டிலிருந்து ஒரு ஆடை தர தர தரன்னு பிழித்துன்னு வந்தான். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய தயவை பெற்றுக்கொள்ள, தன்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு ஆடை தர தர இழுத்துன்னு வந்து பலிபீடத்துல வச்சிட்டான். அல்லேலூயா. இங்கே தான் விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலி செலுத்தினான். ஆதாம சொல்லல, ஏவாள சொல்ல, காயினை சொல்ல, எடுத்தவன பவுல் சொல்லும் போது ஆபேல் இருந்து விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம் ஆபிரகாமின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் ஆகிறான். இருந்தாலும் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணல. எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே அவன் சுத்த இருதயத்தோடு இழுத்து கொண்டு வந்து சிறு ஆட்டை தர தரவென்று இழுத்துக்கொண்டு அதனை தூக்கினான், கல்லின் மீது அதை போட்டான். அல்லேலூயா. ஆலயம் உட்பிரகாரம் அழகா இருக்குது, ஆலயத்தோடு செவறுகள் அழகா இருக்குது, பலிபீடம் அழகா இருக்குது. ஆனால் இவன் பலி செலுத்தின இடமும் அழகே கிடையாது. ஒரு பலிபீடம், ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லு மேல சிறு கல்லை எடுத்துனா ஒரு ஆட்டை எடுத்துன்னு வந்தான், வச்சான். ரத்தம் செஞ்சது எல்லாம் மன்னிப்புண்டாகாதுன்னு போட்டு ஆட்டை கழுத்து என்ன பண்ணா எரிச்சான். அல்லேலூயா. ஆட்டு அப்படியே கதறிக்குன்னு என்ன பண்ணுச்சு, ரத்தத்தை சிந்தினது. அல்லேலூயா. ஒரு கால் ஒருவேளை கூர்மையான கல்லை அவன் பயன்படுத்தி அந்த ஆட்டை கொண்டிருப்பான். சிறு தலை இழுத்து சிறு துண்டை அவன் என்ன பண்ணான், தொண்டையை வெட்டினான். அவன் அந்த இருதயத்தின் தலைக்கு செல்லும் நரம்பை அறுக்கும் வரைக்காக வெட்டினான். ஓ, இது இயேசு கிறிஸ்துவின் ஒரு மகத்தான மாதிரியா இருக்குது. இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தும்படியா அவர் வரும்போது தன்னுடைய எல்லா விதமான ரத்தத்தையும், தன் சரீரத்தின் எல்லா ரத்தத்தையும் அவர் என்ன பண்ணாரு, சிந்தி உன்னை என்னை மீட்டாரு. தன் பாடியில இருக்கிற ஒரு சொட்டு ரத்தம் மீதம் இல்லாம எல்லாவற்றுக்கும் சிந்தினார். அல்லேலூயா. ரத்தம் பீரிட்டு தெரிந்து கொண்டு அந்த சிறு ஆட்டின் உயிர் போகும் மட்டுமாக அவன் தன் கரங்களை தூக்கி பிடித்து ரத்தத்தை சிந்து மகத்தான மீட்பு எனக்கு உண்டு என்பதை எதிர்காலத்துல வரத்தான் என்ன பண்ணானா, முதல்ல தூக்கி காட்டினானா. அல்லேலூயா. முதலாவது அந்த ஆட்டை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தேவன் கீழே நோக்கி பார்த்து இதுதான் சரியான பலி என்பதை அவர் அங்கே அங்கீகரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இது முதலாவது செலுத்தப்பட்ட பலி, ஆபேலால் செலுத்தப்பட்ட பலியாக இருக்குது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே, பரிசுத்தாவின் செயல்பாட்டினாலே, வார்த்தையாக ஆவிக்குரிய சத்தியத்தை இன்று அதே ரத்தமான ஆவிக்குரிய சத்தியத்தை தன்னுடைய வெளிப்பாட்டினாலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒழுகக்கூடிய ரத்தம் என்னவா இருக்குன்னா இந்த வார்த்தை தான்.
அன்னைக்கு ஒரு ரத்தை மாம்ச பிரகாரமான ஒரு காரியமா இருந்தது. அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. பழைய ஏற்பாட்டுல வீட்டு நிலைக்காலில் பூசினாங்க, தன்னுடைய நெற்றிகளில் பூசிக்கினாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் அப்படிப்பட்டதான மாம்ச பிரகாரம் அடையாளம் கிடையாது. இந்த வார்த்தை விசுவாசிக்கும் போதே, இந்த வெளிப்பாட்டை நீ விசுவாசிக்கும் போதே இது உனக்குள்ள செல்லுது. வார்த்தையும் மனவாட்டியும் ஒன்று சேரும் போது நீ முற்றிலுமான வார்த்தையா மாறுற. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீ உனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் போது நீ முற்றிலுமான மனவாட்டியாக மாறுற. பாருங்க, எது ஆபேலை வேறு விதமாக சிந்திக்கும்படியாய் செய்தது? ஆபேல் எப்படி அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டான்? அல்லேலூயா. தேவனை அணுகும்படியாக மனுஷன் பல விதங்கள்ல என்ன பண்றானா? முயற்சி செய்யறான். அல்லேலூயா. பல விதமான இயற்கையான முறைகள்னால முயற்சி செய்யறான். ஆனா அதில் சொல்றாரு, நாம் எந்த முயற்சிகளை செய்தாலும் தேவனை அணுகக்கூடிய ஒரு வழி ஒன்று என்றால், அல்லேலூயா, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறும்போது மட்டுமே தேவன் உனக்கு உதவி செய்ய முடியும். முழு இருதயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்காக உன்னை அர்ப்பணிக்கும் போது தான் அங்க என்ன பண்ண முடியும்னா, அங்கே நீ அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, நான் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை செய்யறேன், அவரோடு நான் வாழ்றேன், அவரோட ஃபெலோஷிப் வச்சுக்கிறேன், இப்படி நீ சொல்லலாம். இந்த பூமியில நான் தேவனுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா பாருங்க, ஆனால் ஆபேல் கண்ட விஷயம் என்னன்னா, அவன் வாழ்க்கைக்கு எது சரியா இருக்கும், தன் வாழ்க்கை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, தான் தேவனுடைய சமூகத்தில் செல்ல எது சரியா இருக்கும் என்பதை சரியாய் அறிந்தவனா இருந்தான். அதை தேவனை முழுமையாக அவன் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, எது சரியானதாய் உன் வாழ்க்கைக்கு இருக்கும்னா, வார்த்தை தவிர உன் வாழ்க்கைக்கு எது சரியானதா இருக்காது. அல்லேலூயா. காயின் தனக்கு சொந்தமான வழியிலே தேவனை பிரியப்படுத்த வந்தான். அல்லேலூயா. அவனுடைய சொந்த வழியில வந்தான். தேவன் வைத்திருக்கிற பாதை அவன் தவறி தன் சொந்த முறையை கையாண்டான். அருமையான பழங்கள் எடுத்துன்னு வந்தான். உண்மையிலே அவன் ஒரு விவசாயி. அவன் அருமையான பழங்கள் எடுத்துன்னு வந்தான். அவன் இடத்துல இருந்து கிடைச்ச ஒரு நல்ல பழங்களை, பெருசா வளர்ந்த பழங்களை, முதற் கனியை கொண்டு வந்து படைச்சான். இது அவனுடைய சொந்த வழியாக இருந்தது. இன்னைக்கு ஜனங்கள் தங்களுடைய சொந்த வழியிலே தேவனை பிரியப்படுத்தும்படியாய் நினைச்சிருக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு வழி போட்டுக்கிறாங்க, தனக்கு ஒரு பாதை, தனக்குன்னு ஒரு கோட்பாடு வைத்துக்கொண்டு இப்படியா நான் தேவனை ஆராதிக்கிறேன், இப்படியா தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். இல்ல, முடியாது. அவர் அதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த வழியில வராம நீ என்ன பண்ண முடியாது? நன்மை நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்துல நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா தேவன் வைத்த பாதையை நீ கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு. நீயா ஒரு புது காயின் உருவாக்குறது போல ஒரு புது பாதையை என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, காயின் தேவனுக்கு செலுத்தின அந்த மகத்தான காணிக்கை தேவனுக்கு என்ன தரலன்னா ஒரு மரியாதை அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆனால் ஆபேல் செய்த காணிக்கையோ தேவனுக்கு ஒரு மரியாதையை கொண்டு வந்தது. எதன் மூலமாகனா விசுவாசித்து அவன் அந்த பலியை செலுத்தினான். அல்லேலூயா. சொல்றாரு, தேவனுடைய சபையானது முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளாக படுத்து செல்லும் போது அந்த சபை என்னவா மாற்றப்படும்னா ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டாக அது மாறுமா. இன்னைக்கு இந்த சபை தேவனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடாக மாறணும்னா தேவனை முற்றிலுமாக இந்த சபை பெற்றுக்க வேண்டியதா இருக்குது. தேவனை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டியது முழுமையாக. இந்த வார்த்தை சொல்ற ஒவ்வொன்றையும் நீ விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. இது தவறு, அது தவறு, இது சரியில்லைலாம் சொல்லுவேன்னா அங்க தேவன் முழுமையாக உனக்கு இடைப்பட முடியாது. முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒன்றை கை கொள்ளுவ, ஒன்றை விட்டுருவ. இந்த வார்த்தை சொல்ற ஒன்றை பிடிச்சு கொள்ளுவ, ஒன்றை விட்டுருவ. முழுமையா தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. முழுமையாக தேவன் முற்றிலுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடாக மாற வேண்டும் என்றால் முழுமையாக கிறிஸ்துவை உனக்குள்ள பெற்றிருக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இந்த முழுமையான கிறிஸ்துவை உனக்குள்ள பெற்றிருக்கும் போது மறுபடியும் நீ பிறந்தவளாக மாற. அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவளாக மாறும்போது அங்கேதான் தேவன் உனக்கு என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த ஆபேல் செய்த அந்த மகத்தான ஒரு காரியம் இன்னைக்கு நமக்கு ஒரு அடையாளமாக இது இருக்கு. கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து
மகத்தான இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உனக்காகவும் எனக்காகவும் அவருடைய நீதியை நமக்காக கொடுத்தாராம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக ஆகும்படி பாவம் அறியாத அவரை பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி உனக்காகவும் எனக்காகவும் அவரை தேவன் பாவமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீ செய்த பாவத்துக்காக நான் செய்த பாவத்துக்காக பாவம் அறியாத ஒருத்தர் அங்கே மறிக்க வேண்டியதா இருந்தது. வாசிங்க 53 ஏசாயா 5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எஸ், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து உனக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளை நீ பார்க்கும்போது நீ என்ன பண்ற? குணமாகுற. ஆமென். பாருங்க 7ஆம் வசனம் 7, 8, 9, அவர் 10. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆமென். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எஸ். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் எஸ். அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்திற்குள்ளும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்வானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக உட்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாருங்க, இதெல்லாம் அவர் எதற்காக செய்தார்னா உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக செய்த காரியமா இருக்கு. பாருங்க, அன்னைக்கு ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது அது ஒரு எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவிற்கு ஒப்பனையாக அது செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பும் அதே ரத்தத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். நாம் இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்தன அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவர் சிந்திட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை நாம் விசுவாசித்தா போதும், நாம் அந்த ரட்சிப்பை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, உங்களை ரட்சிப்பதில்லை நீங்கள் வெறும் பீடத்துக்கு வருவதற்காக அல்லது சபைக்கு வருவதற்காக அல்லது உங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. உங்களை முற்றிலுமாக சரீர ஒடுக்குதலை கூட நீங்கள் செய்யலாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அதெல்லாம் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. பாருங்க, தேவன் தம்முடைய பங்கை ஏற்கனவே செய்து முடித்தார். அவர் தம்முடைய பங்கை செய்தார். இன்றைக்கு நீ உன்னுடைய பங்கை செய்ய வேண்டியதா இருக்குது. அன்னைக்கு அவர் உனக்கான ரத்தத்தை சிந்தினாரு. அதை நீ விசுவாசித்து அதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்படுது. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அதை விசுவாசித்தால் அது காரியத்தை என்றென்றுமாய் உன் வாழ்க்கையின் பாவத்தை முற்றுப்பெற செய்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரே தடவை இருதயத்தில் விசுவாசித்தால் போதும், என்றென்றுமாய் உங்கள் பாவங்கள் என்ன பண்ணுது? அழிக்கப்படுது. அல்லேலூயா. பாருங்க, காலையில ஒரு காரியத்தை நான் சொன்னேன். தேவன் நாம் உருவாகும் போதே அவர் என்ன பண்றாருன்னா உங்களுடைய சத்தத்தையும் உங்களுடைய வீடியோவும் அவர் ஆரம்பிச்சிடாரு. இது நீங்க பிறக்கும்போது, நீங்க பிறந்த உடனே ஒரு சில காலங்களாவது அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு. அல்லேலூயா. உன்னை என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ எடுப்பா. நான் பேச புரியுதா இல்லையா? நீ பிறக்கும் போதே ஸ்ரீதர் வந்து 35 வயசு ஆகுது. அவன் பிறக்கும் போதே ஸ்ரீதரை பார்த்து ஒரு வீடியோ வச்சிட்டாரு தேவன். அதே நேரத்தில் இந்த வீடியோல என்ன ஆகும்னா சத்தமும் ரெக்கார்ட் ஆகும், சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். ஒலி ஒலி அப்படின்னு சொல்ல திருக்கதரிசி, சின்னலி பெரியலி, சத்தமும் படமும் அங்க என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு சில காலங்கள் எடுத்துக்குது. எப்போனா 12 வயசு வரைக்கும். திருக்கதரிசி சொன்னாரு 12 வயசு இருக்கக்குள்ள இருக்க குழந்தைலாம் என்ன பண்ணிடும்? மனுஷா கூட பரலோகத்துக்கு போயிடும். ஏன்னா அது பாவம் இல்லாத குழந்தைன்னு சொன்னார் திருக்கதரிசி.
மேபி நான் நினைக்கிறேன்னா 12 வயசுக்கு மேலே உன் ரெக்கார்டு உன் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுது. நீ 12 வயசுலேருந்து வாழ்ந்து முடிக்கிற பாரு 100 வயசு வரைக்கும் 120 வயசு இருக்கும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணுற ரெக்கார்ட் ஆகினேங்குது. அல்லேலூயா. நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, என்ன பேசுகிற, உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தேங்க்ஸ் பிரதர், அருமையாக அதை எடுத்து கொடுக்குறேன் சார். பாருங்க, உன்னுடைய சத்தம் அங்கே தொடங்குகிறது. உன்னுடைய சத்தமும் உன்னுடைய வீடியோ ஸ்டார்ட் பண்ண பிறகு நியாய தீர்ப்பு நாள்ல அது போட்டு காட்டப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை முடிஞ்சிட்ட பிறகு உனக்குன்னு ஒரு சிடி இருக்கும், ஒரு கேசட் இருக்கும். ஸ்ரீதர் ஜேம்ஸ் இந்த இடத்துல இருந்து வரியா அப்படின்னு பொட்டியில இருந்து என்ன பண்ணுவாரு, ஒரு கேசட் எடுப்பாரு, போடுவாரு. அல்லேலூயா. நீ என்னடா பண்ண எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு காட்டுவாராம். லாஸ்ட்ல தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க, நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் எவ்வாறு தப்ப முடியும், அது உங்கள் முன்னாக போட்டு காட்டப்படும். நீங்கள் அசைந்த ஒவ்வொரு அசைவும், உங்கள் சிந்தையில் எழுந்த ஒவ்வொரு நினைவுக்கும், எது உன் சிந்தையில யோசிச்ச பாரு, அது கூட அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா எப்போது நீ இந்த பாவ மன்னிப்புக்குள்ளா வரியோ, அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நானம் எடுக்கறியோ, உன்னை முற்றுமா ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ரத்தத்தை நீ எடுத்து பூசிக்கும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உன் பாவத்தை அவர் மீண்டும் கேசட்டா எடுக்க மாட்டாரு. அவர் மறைஞ்சு கலர்ல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போட்டுறாரு, மறைஞ்சா போயிடுறாரு. ஸ்ரீதர் ஊர்பட்ட அக்கிரமம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அங்க போனா, வா உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசி. எப்போ நீ முழுமையா கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவிதத்தோடு வாழ்வேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் அக்கிரமத்தையும் நான் பண்ணுவேன், எல்லாம் ஏன் போக்கின்படி நான் வாழ்வேன். உன்னை தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரா? நீ சரியானவனா வாழ்ந்துட முடியுமா? கிடையாது சகோதரர். எல்லாத்தையும் தேவன் அவருடைய கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, தேவன் நீங்கள் சரிவரை தொழுது கொள்ளாம, அவருடைய ரட்சிப்பை நீங்கள் சரிவரை பெற்றுக்கொள்ளாம, தேவனிடத்திலிருந்து நீங்க என்ன பண்ண முடியாது, தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம உணர்ச்சி வசப்படுதல் மூலமாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், அப்படியே அந்நிய பாஷை பேசி ரொம்ப ஆவிக்குள்ள நிரம்பி எல்லாம் பண்ணலாம். அல்லேலூயா. பல சம்பவங்கள் உனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள்னால தேவன் உன்னோட இருக்கிறார் நீ நினைக்கலாம். அல்லேலூயா. நீ டெய்லியா சபைக்கு தவறாம வரதுனால ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது. நீ தேவனை உனக்குள்ள சரியான விவேகத்துடன் தெளிந்த புத்தியோடு தேவனை உனக்குள்ளாக அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லேலூயா, தனிப்பட்ட இரட்சகராக உன் வாழ்வின் இரட்சகராக அதான் சொல்ல, நீயும் தேவனும் மாத்திரமே பங்கு கொள்ளக்கூடியவர்கள். உன் பாசரத்தின் வந்து கொடுப்பாரு ரத்தம் அப்பமோ, அதுக்காக நீ வாங்கறதுனால பரிசுத்தனாக மாறிட முடியாது. நீயும் தேவனும் சரியால் இருந்தால் மாத்திரமே இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவர் தம்மை ரட்சித்துக் கொள்வார் என்று அன்னைக்கு ஏளனம் செய்தார்கள். சிலுவையில் இருக்கும்போது யூதர்கள், அவர் மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியலன்னு அங்க அவர் என்ன பண்ணாங்க, ஏளனம் செய்தார்களாம். வந்த ரட்சகரை சிலுவையில் அறிஞ்சிட்டு பார்த்து சிரிச்சு நிற்கிறார். ரட்சகர் மகத்தான பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தாரு. காணக்கூடாத நிலையில் இருந்த தேவன் இறங்கி வந்து தன்னை முற்றிலுமாக தன்னுடைய மனவாட்டிக்காக வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. இதை அவர்கள் காண தவறி சொல்றாரு, அந்த பழைய பிசாசு ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறான், அவன் இன்னமும் அப்படியே தான் சிரிச்சு நிற்பான். வார்த்தை பிரசங்கிக்கும் போது அதே தான் சிரிப்பானாம். இவெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிறான், இவெல்லாம் என்ன பேசினுக்கிறான், இவெல்லாம் என்ன வெளிப்பாடு பேசுறான், இன்னமும் அதே பிசாசு இன்னும் மாறல, இன்னும் அந்த பிசாசு இங்க இருந்தாரு. அல்லேலூயா. அதே பழமையான பிசாசு இன்றும் இங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கீழே இறங்கி வான்னு சொன்னாலாம். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் தம்மை ரட்சித்துக் கொள்வாரானால் அவரால் உன்னையோ என்னையோ மீட்டுக் கொள்ளவே முடியாது. அவர் தன்னை ரட்சித்துக் கொள்ளாம உன்னை என்னை மீட்க முடியாது. அவர் சிலுவையில எடுத்துட்டாராம். அல்லேலூயா. உன்னையோ என்னைய ரட்சிக்கும்படியா அவர் என்ன பண்ணாரா, சிலுவையிலே தன்னை அப்படியாக ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. ஏன் உன்னை என்னைய ரட்சித்துக் கொள்ளணும் சகோதரி? எப்படியா ஒரு செய்தியில படிச்ச கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர் கல்வாரியிலே அந்த மரணத்தினூடாக அந்த மரணத்தின் ஊசியை போட்டுக்கொண்டார். அவரே அந்த ஊசியை எடுத்துக்கொண்டார். அவரே அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்க முடியாது.
ஏன்னா அவர் நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னவரு அவரே தானாக அந்த மரணத்தை ருசி பார்க்கும்படியாய் அந்த ஊசி எடுத்து தனக்குள்ளே அவர் போட்டுக்கொண்டாராம். எதுக்காக? உன்னையும் என்னையும் மீட்கும்படியான ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு வரும்படியா. இன்னைக்கு லிட்டரலா அன்னைக்கு செய்தது போல ஒரு ஒரு பழக்க வழக்கமாக அல்லது ஒரு செய்கையாக எல்லாம் கிடையாது. ஒரு எண்ணெய் எடுத்து பூசிக்கிறதுனால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே எண்ணெய் பூசிக்கிறதுனால ரட்சி போறோம்னா கிடையாது. ஒரு மாலை உருட்டத்தினால, ஏதோ ஒரு ஜப மாலை உருட்டத்தினால ரட்சி போறோம்னா கிடையாது. இதெல்லாம் வெறும் பழக்க வழக்கங்கள். இது எல்லாமே ஒரு சம்பிரதாயமா ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா இதுல இருந்து மேலே நாம் வார்த்தையினூடாக செல்லும் போது மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா தேவனை முழுமையாக காண முடியும். ஜனங்கள் இந்த பழக்க வழக்கங்களை பிடித்துக் கொண்டு அதை மாத்திரமே என்ன பண்றாங்கன்னா தனக்கு ஜீவன் கொடுக்கப்படும் என்று நினைக்கிறாங்களாம். அல்லேலூயா. அவர் தம்மை புகழும்படி, அவருடைய புகழ்ந்தன சத்துரு தம்மை புகழும்படி தேவன் செய்வார். தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய வெளிப்பாட்டை காணும்படியாய் அங்கே உனக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஆபேல் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் மீது உள்ள விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு, இன்னைக்கு மகத்தான காரியம் வெளிப்பட வேண்டும் என்றால் அதே அடிப்படையான விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம பேசலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், அநேக ஜீவத்தை நாம் ஜீவிக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமான ஜீவமா அது இருக்குதா என்பதை நீங்க தான் உங்களை நீங்களே நிதானிக்க வேண்டியதா இருக்குது. நேரம் முடிச்சு நினைக்கிறேன், நான் முடிச்சிடறேன் இன்னும் ஒரு சில நிமிடத்துல. பாருங்க, தேவன் இந்த பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அவர் தன்னுடைய சொந்த சாயலின்படியாக அல்ல, அவர் ஏற்கனவே மனிதனை உண்டாக்கி விட்டார். அதற்கு பின்பாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவானார். ஆனால் அந்த ஆத்மா யாருடைய சுவாபமா இருந்ததுன்னா கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவின் சுவாபமாக, ஆவியின் சுவாபமாக அது இருந்தது. மீண்டும் அதே தேவனின் சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியால், அதே ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியால் நீ மீண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டியதா இருக்குது. மறுபடியும் நீங்க பிறக்கும் போது ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த புதிய ஆவி தான் உங்களுக்கு புதிய சுவாபத்தை தரும். நீ மீண்டும் மறுபடியும் பிறக்காம புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டே காரியம், ரெண்டு பேர் ஒரே விதமான காரியத்தை செய்தாங்க. ஆனா ஒருத்தன் பாவியா இருந்தா, ஒருத்தன் மீட்கப்பட்டவனா இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒருத்த கிறிஸ்தவனா இருந்தான், ஒருத்தன் பிசாசானவனா இருந்தான். எது அவனை வித்தியாசப்பட்டதுன்னா அவனுடைய சுவாபம் அங்கே வித்தியாசப்பட்டது. பாருங்க, இவனுக்குள்ள இருந்த அந்த சுவாபமானது அவனை என்ன பண்ணுச்சுன்னா காயின் ஆபேலை கொலை செய்தது. இன்னைக்கு அதேதான். ஆவிக்குரியவனை மாம்சமா இருக்கிறவன் கண்டிப்பா கொலை செய்வான். அது மேபி மாம்சமானா டைரக்டா லிட்டரலான மீனிங்ல இல்லாம இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்துல அது நடந்துனே இருக்கும். இன்னைக்கு உன்னை நீ அப்படிதான் என்ன பண்ணுவான், சாகடிச்சுனே இருப்பான். ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை என்ன பண்ணுவான், தொல்லைப்படுத்தினே இருப்பான். அதை மீண்டுமாக அதை ஜெயித்து நீ வர வேண்டித்தான் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவமா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, தேவனோடு தொடர்பு கொள்ள அவனுக்கு தேவையான அந்த மகத்தான ஒரு சென்ஸ், புலன் தேவனுடைய ஆவியா இருந்துச்சு. ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அந்த ஆத்மா மரிக்கும். அந்த ஆத்மாக்கு ஜீவனை பெற வேண்டும் என்றால் நீ புதிய அந்த சென்ஸை, புதிய அந்த மகத்தான அந்த ஜீவனை உனக்குள்ளாக பெற்றிருக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் இன்னைக்கு எல்லாவற்றையும் அருமையாக செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு இந்த பாவ மன்னிப்பிலிருந்து ஒரு விமோச்சனத்தை, பாவ மன்னிப்பிலிருந்து நாம் நம்மை சரி செய்து கொள்ளும்படியா ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். எது அது? இந்த வார்த்தை அப்படியாக விசுவாசித்து தேவன் உன்னை நீதியானவனாய் மாற்றுகிறார் என்பதை நீ விசுவாசிக்கும் போது உனக்குள்ள அது கிரியை செய்யும். ஆமென். அதை விசுவாசிக்காமல் உனக்குள்ள விவாதத்தினால, நீயே கொஸ்டின் கேட்டுக்கிறதுனால அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். பாருங்க, இன்னைக்கு அதை நீ விசுவாசிக்காம அநேக காரியங்களை, அநேக அவிசுவாசங்களை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா அதை இழந்து போயிடும். ஆமென். பாருங்க, உலகம் அநேக காரியங்களையும், உலக ஸ்தாபனங்கள் அநேக விஷயத்தை நமக்கு போதிக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு, கிறிஸ்துவுக்குள்ள உன்னை வழி நடத்துகிற அந்த ஒரே காரியத்தின் மூலமாக நீ நிற்க வேண்டியதா இருக்கு. கிறிஸ்துவ மேல உள்ள விசுவாசமே
உன்னை என்ன பண்ணனா அதுதான் உன்னுடைய தனிப்பட்ட அனுபவமா இருக்கு. அந்த தனிப்பட்ட அனுபவம் தான் கிறிஸ்துவோடு உன்னை சரி செய்வதற்கு உதவியா இருக்கு. அல்லேலூயா. நீயும் கிறிஸ்து மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அனுபவம் உனக்கு தேவையா இருக்கு. அல்லேலூயா. என்ன செய்தாலும் பரவாயில்ல, கவலை கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கும் போதே உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கும் போதே உனக்கு மீட்பை கொடுத்தார். உன் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் அந்த தனிப்பட்ட முறையில் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவ ரீதியா உனக்குள்ளே பெற்றுக்கொள்ள மட்டுமாக அது எந்த நன்மையும் செய்யாது. நீ எப்பொழுது அதை முழுமையா விசுவாசிக்கிறோ, எப்பொழுது அந்த வார்த்தை உனக்குள்ள முழுமையா விசுவாசிக்கிறோ, அப்பொழுது அது உனக்கு என்ன பண்ணனா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மகத்தான காரியம், இந்த மகத்தான வேர்ட், முற்றிலுமான வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு அடிப்படையான விசுவாசமா இருக்கு. இந்த வார்த்தை முற்றிலுமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலனா இதுல இருக்கிற எதுவுமே உனக்கு புரியாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனிடத்துல வரும்போது தேவனிடத்துல முற்றிலுமாக அந்த வார்த்தை நீ விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணனா ஒவ்வொரு முறையும் உனக்கு தேவையான ரெவலேஷனை தரும். ஆமென். பாருங்க, அன்னைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு அதே ஆட்டு உன்னோட மீட்பின் புஸ்தகத்தை உனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அது 2000 வருஷத்துக்கு முன்பாக லிட்டரலா வந்தது. இன்னைக்கு அதே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி உனக்கு உன்னுடைய மீட்பை அறிவித்திருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ மீட்கப்பட்டிருக்க என்பதை அது உனக்கு வாங்கி வெளிப்படுத்திருக்குது. அன்னைக்கு அது ஒரு ரத்தமா இருந்துச்சு, எடுத்து பூசினாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை வாங்கி பூசி, இந்த வார்த்தை உனக்குள்ளாக செல்லட்டும். இந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? அவருக்கேற்ற ஜீவியத்தில் ஜீவிக்கும்படியா உன்னை மாற்றும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அது மகத்தான வெளிப்பாடா இருக்குது. தேவனோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த ஃபெல்லோஷிப், தேவனோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த கம்யூனியன். என்னதுன்னா கம்யூனியன்னா கம்யூனிகேஷன், தேவனோடு உரையாடும் காரியம். இன்னைக்கு எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா உன் வாழ்க்கை சரியா இருக்காத பட்சத்தில் தேவன் உன்னோடு பேச முடியாது. எப்படி அங்க காயினுடைய ஆராதனை அவர் வேண்டாம் என்று தலை திருப்பினாரோ அந்த மாதிரி உன் ஜீவித்தை பார்த்து தலை திருப்பிடுவார். ஆமென். நீ எப்போது இந்த வார்த்தைக்கு சரியான ஜீவித்தை ஜீவிக்கிறியோ அப்பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவாரு? உன்னோடு பேசக்கூடிய, உன்னோடு உரையாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளாக வருவார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் நமக்கு இன்றைக்கு அவசியமா இருக்கு. நம் ஜீவித்தை தேவனுக்காக சரியாக ஒப்பு கொடுப்போம். அதே வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக ரத்தமும் மாம்சமும் இல்லாம இன்னைக்கு வார்த்தையாகவும் மனவாட்டியுமா இருக்குது. அல்லேலூயா. வார்த்தையும் மனவாட்டியும் ஒன்று சேரும்போது நமக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுகிறவரா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையும் மனவாட்டியும் வந்துச்சு. ஆமா, வார்த்தை வந்துச்சு, ஃபுல் ரிவீல்ட் வேர்ட் வந்துச்சு. மனவாட்டியா நீ இருக்கிற, நீயும் வார்த்தை ஒன்று சேரும்போது கிறிஸ்து இங்கே வெளிப்படுகிறவரா இருக்கிற. நீ அதை விசுவாசிக்காது எந்த நன்மையும் நடக்காது. விசுவாசிக்காத எந்த பலனும் அது தராது. நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்குள்ள கிறிஸ்து ஜீவிப்பதை நீயே பார்ப்ப. அல்லேலூயா. நானா இப்படியா ஜீவிக்கிறேன், நீ பார்க்கறதை விட எதிர்க்க வரவும் பார்த்து சொல்லுவான். அல்லேலூயா. நான் உன் வாழ்க்கையில கிறிஸ்துவ பார்க்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படும்படியா உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தை எனக்காக கொடுத்த இந்த மகத்தான ஊழியக்காரனுக்காக நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தியிலே ஒரு அருமையான ராபோஜன செய்தி நமக்கு கேட்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே ராபோஜனம் என்பது அது இன்றைக்கு நேற்று வந்த ஒரு காரியம் அல்ல. பிரைஸ் லார்ட். நாம் செய்தியை கேட்கும் பொழுது இந்த ராபோஜனத்தை அனுசரிக்கும்படியாய் தேவனுக்கு சரியான ஒரு பலியை ஏறெடுக்கும்படியாய் அன்றைக்கு ஆபேலை தேவன் தெரிந்து கொண்டார். பிரைஸ் லார்ட். ஆபேல் செலுத்தின அந்த பலியானது இன்றைக்கும் அது நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஆபேல் செலுத்தின பலியானது காயினை காட்டிலும் மேன்மையான ஒரு பலியை செலுத்தினார். பிரைஸ் லார்ட். அந்த மேன்மையான பலியை பார்த்து தேவனிடத்திலே நீதிமான் என்று சாட்சி பெற்றார்.
Praise the Lord. நீதிமான் என்று சாட்சி பெற்ற அந்த காரியமானது, அந்த காணிக்கையானது இன்றைக்கும் நம் மத்தியிலே பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Praise the Lord. அதுபோல இந்த ராவோஜனம் ஆனது அநேக காரியங்களில் இந்த ராபோஜன காரியத்தை அனுசரிக்கிற வேளையிலே நமக்கோ ராபோஜனம் என்றால் என்ன, நாம் தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவத்தில் நாம் தேவனை பெற்றுக்கொண்டு நாம் சரியாய் அவருடைய நியமத்தை கைக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் கேட்டோம். Praise God. பாருங்க, நம்முடைய நீயும் தேவனும் சரியாய் இருந்தால் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். Praise God. தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்டோம். நாம் தேவனோடு கூட சரியாய் நாம் இருப்போமானால் இந்த ராபோஜனத்தை நாம் அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Praise God. இந்த ராபோஜனமானது அன்றைக்கு லிட்டரலான ஒரு ஆட்டை, மாம்சத்துக்குரிய ஒரு ஆட்டை அடிக்கப்பட்டது. Praise God. ஆபேல் செலுத்தினது ஒரு மாம்ச ரீதியான ஒரு ஆடு. அதுக்கப்புறம் மகத்தான தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னத நிலையிலிருந்து இழிவான நிலைக்கு இறங்கி வந்து லிட்டரலாய் தன்னையே என்ன பண்ணாரு, அவர் பலியாக்கி கொண்டார். Praise God. பாருங்க, நம்முடைய அவர் பாவம் இல்லாத அவர் என்ன பண்ணாரு, Praise God. பாவம் இல்லாத அவர் தம் மீது பாவத்தை போட்டுக் கொண்டார். Praise God. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Praise God. பாவமே செய்யாத குற்றமற்ற இயேசு கிறிஸ்து இழந்து போன பிள்ளைகளாகிய நமக்காக என்ன பண்ணாரு, அவர் தன்னையே பாவமாக்கி கொண்டார். எப்பேற்பட்ட ஒரு தியாகம், எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, நம் மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். Praise God. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியம். தீர்க்கதரிசி சொல்வது போல, வார்த்தையாகிய மணவாளனும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மணவாட்டியும் விவாகத்தில் ஒன்று சேருகிற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. Praise God. வார்த்தையாகிய மணவாளனும் வார்த்தையை கேட்கும் மணவாட்டியும் விவாகத்தில் இணைவது போல் இணைகின்றனர். அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கின்றனர். அந்த ஒரு நேரத்துல தான் இந்த ராபோஜனத்தை நாம் அனுசரிக்க முடியும். Praise God. பாருங்க, நாம் தேவனோடு கூட தனிப்பட்ட அனுபவத்திலே நாம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கென்று நாம் நிற்கும் பொழுதுதான் நம்ம சரியான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முடியும். அருமையா பிரதர் சொன்னார், அன்றைக்கு ரத்தம் சிந்தப்படும் போது, அன்றைக்கு நிலக்காலிலே ரத்தம் பூசப்படும் போது அது ஒரு லிட்டரலான ரத்தமாக இருந்தது. அன்றைக்கு பலிபீடத்தின் அண்டையிலே செலுத்தும் பொழுது, இன்றைக்கு ரத்தமானது வார்த்தையின் வடிவில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நமக்குள்ளாக அசை போடும் பொழுது எப்படி ஆபேல் விசுவாசித்தானோ அதே போல விசுவாசத்தினாலே நாம் ஒரு பலியை நாம் ஏறெடுக்கும் பொழுது மகத்தான தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நாம் இன்றைக்கு ஒரு பலியை நாம் ஏறெடுக்க வேண்டுமானால் அது என்னன்னா, அவருடைய வார்த்தையை நாம் ஜீவித்து காண்பிக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு நேரத்திலே நாம் இருக்கிறோம். அதனால நாம் ஏதோ நேற்றைய தேவனோ இன்றைக்கு தேவனோ அல்ல. லிட்டரலாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிற நாம் தேவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு ஆபேல் செஞ்சார், ஆபேலுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்மளோட காணிக்கை, நம்மளோட பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பலி என்றால் இன்னைக்கு நம்ம என்ன பலி செலுத்த போறோம்? அவருடைய வார்த்தையை கை கொண்டால் அதுவே மகத்தான ஒரு காரியம் தான். ஏன்னா தன்னையே பலியாக்கி கொண்டார். அப்ப நம்மீது அவர் அன்பு, நம்மை நேசித்த விதானத்தை வெளிப்படுத்தும்படியாய் அவர் உன்னத நிலையிலிருந்து இழிவான நிலைக்கு இறங்கி வந்த அடிமையின் ரூபத்தை எடுத்து தன்னையே பலியாக்கி கொண்டார். ஒரு புள்ள தன்னுடைய பிள்ளைக்காக என்ன பண்ண முடியும்? ஒரு அப்பா தன் பிள்ளைக்காக தன்னையே அழிச்சுக்குவார். உண்மைதான். மாம்சத்துக்குரிய இந்த பூமிக்குரிய தகப்பன், ஒரு பூமிக்குரிய தகப்பனே அப்பேற்பட்டவர் என்றால் நம்மை படைத்த தேவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார் பாருங்க. அவர் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை செய்யும்படியாய்
நம் மத்தியிலே அவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பாருங்க, புதிய இந்த உடன்படிக்கை இயேசுவிடத்திலே தேவனும் நீயும் சந்திக்கும் ஒரு இடம்தான் அது ராபோஜனம் என்று நாம் கேட்டோம். Praise Lord. பாருங்க, நாமளும் அவரும் சந்திக்கிற ஒரு நேரத்தில் ஒரு தருவாயில நாம் இருக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லையெனில் பாவ மன்னிப்பு இல்லை. Praise Lord. இன்றைக்கு இந்த ரத்தமானது நமக்கு என்ன சொல்லுது? அவர் மரணத்தை தெரிவிக்குது. அப்ப நம் முன்னாடி ஒரு காரியம் வரும்பொழுது அதை நாம் மீறி செய்வோமானால் அது நம்ம அவருடைய இந்த ரத்தத்துக்கு நம்ம என்ன செய்யல, மதிக்கலன்னு அர்த்தம். Praise Lord. பாருங்க, அவருடைய ரத்தமானது சிந்தப்படும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது நாம் அவரை மீண்டுமாய் நாம் சிலுவையில் அறைகிறோம். Praise Lord. அப்ப பாருங்க, நாம் மீண்டுமாய் அவரை சிலுவையில் அறையாதபடி எதற்காக அந்த நிலைக்கு வந்தார்? அந்த நிலையை நம்முடைய காரியங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தவறுகள் முன்னாடி வரும்பொழுது நமக்கு இந்த சிலுவையானது நமக்கு முன்பாக வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Praise Lord. அந்த சிலுவை மரத்தை பார்க்கும் பொழுது நமக்காக அந்த சிலுவை அங்கே நின்றது. Praise Lord. அருமையா சொன்னார், தனக்கென்று ஒரு ஊசியை அவர் போட்டுக்கொண்டார். Praise Lord. ஏன்? அவர் மறிக்கும்படியார். ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் அவரே மறிக்கணும், அவரே உயிர்த்தெழணும். Praise Lord. இன்றைக்கு நம் மத்தியிலே கிரியை செய்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நம் மத்தியிலே கிரியை செய்கிறது அன்றைக்கு பலி ஆயிட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த சோயி, அந்த ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கு நம் மத்தியிலே கிரியை செய்கிறது. Praise Lord. அப்போ அவருக்குள்ளாக இருந்த அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆனது இன்றைக்கு நமக்குள்ளாக அது வாசம் செய்கிறது. Praise Lord. நமக்கென்று அவர் அதை தந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த செய்தியை நமக்கு அளிக்கும்படியாய் சகோதரன் மூலமாய் தேவன் பேசின இந்த காரியத்துக்காக நம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே இந்த காயினை போல நாம் அல்லாதபடி, காயின் நல்ல ஒரு அருமையான பலி செலுத்தினான், ஆனாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பலியா இருந்துச்சு. Praise Lord. ஆனா நமக்கு வெளிப்பாட்டை தேவன் தந்து இந்த வெளிப்பாட்டின் பிரகாரம் தான் ஒரு பலியை செலுத்தணும்ட்டு நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் அடையாளப்படுத்தி நமக்கென்று ஒரு அடையாளத்தை, ஆபேலுக்கு அன்றைக்கு ஒரு அடையாளத்தை தந்தார். Praise Lord. நமக்கும் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை அவர் தந்திருக்கிறார். என்ன அடையாளம்? மணவாட்டி, மறுபடியும் பிறந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட மணவாட்டியா நாம் இருக்கிறோம். அப்போ லிட்ரலா நாம் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை ஜீவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் நம்மளை தான் எல்லாம் பார்க்கணும். Praise Lord. நம்முடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் அல்லவா கிறிஸ்துவர் என்று நாம் சாட்சி பெறணும். யார் சாட்சி பெற்றது? அன்றைக்கு ஆபேல் அந்த சாட்சி பெற்றான் தேவனுடைய பார்வையில். இன்றைக்கு நாம் பெற வேண்டியது அவசியமா இருக்குது. சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே சகோதரன் மூலமா இந்த பேசின வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். நாம் எல்லோரும் கூட நாம் எழுந்து நிற்போம். நாம் அதற்கு பிறபாக நாம் ராபோஜனத்தை கூட நாம் அனுசரிக்க போகிறோம். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் தகப்பனே, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரே இந்த ராபோஜனம் என்றால் நாங்கள் ஆண்டவரே ஏதோ சொல்லப்பட்டதை நாங்கள் செய்யாதபடி, தேவரே நாங்கள் ஏதோ கேள்விப்பட்டதை நாங்கள் செய்யாதபடி, தேவனோ நாங்களும் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை, தேவரே நாங்களும் தேவனும் சரியாயிருக்கிற ஒரு ஜீவியத்தை தேவரே நாங்கள் ஜீவித்து காண்பிக்கும்படியாய் இந்த ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்று கேட்டோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே தேவரே, நீர் ஆண்டவரே சீஷர்கள் மத்தியிலே அந்த மாதிரியை நீர் செய்து காண்பித்தீர். இதோ அதே மாதிரி நாங்களும் அனுசரிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் ஒரு தருணத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரே. இதோ ஆண்டவரே இந்த வார்த்தை யானது வல்லமையோடு கூட ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் தேவரே. இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளாக தேவரே இதோ அசை போடட்டும் அப்பா. எங்கள் ஜீவியத்தை சரி செய்து கொள்ள தேவரீர் எங்களுக்குள்ளாக உங்களுடைய வார்த்தை கிரியை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க அப்பா.
பேசின சகோதரர் பாஸ்டர் எழில் டேனியல் சகோதரர் மூலமாய் நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வார்த்தையானது ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறோம். தேவரே உம்முடைய வார்த்தை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை உம்முடைய சத்தியத்தை கேட்டு நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினூடாய் பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர் மீட்புறமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். நாம் இப்பொழுது கூட நாம் ராபோச்சன ஆராதனை நாம் அனுசரிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். எல்லாம் முழங்கால் படிடுங்க.